திருநீறு விபூதி மிகவும் சிறப்பு வாய்ந்த மருந்து. இதை உடலில் எல்லா இடங்களிலும் தடவலாம். சிவனடி மக்கள் இதை உடல் முழுவதும் தடவுகிறார்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நெற்றியில் விபூதி தடவுவதால் எந்த பலனும் இல்லை என்பதை நீங்கள் எப்போதும் அறிந்து கொள்ள முடியும் என்றால், மனதில் ஈகோ மாயை இல்லாதவர்கள்தான் அதை நெற்றியில் முழுமையாக பூச முடியும். மனதில் கொஞ்சம் அகங்காரமும் பிரமையும் இருந்தாலும் நெற்றியில் விபூதியை முழுமையாக பூச முடியாது. அது ஏன் மிகவும் முக்கியமானது? விபூதி சித்த மருத்துவத்திற்கு பெரும் பெருமை சேர்க்கிறது. விபூதியை தொட்டால் எதுவுமே மிஞ்சவில்லை என்று உணர்கிறோம். சில கிராமங்களில் பசுவின் சாணத்தால் தயாரிக்கப்படும் விபூதி அல்லது பிரசாதமாக நெருப்பு சாம்பலை கொடுப்பார்கள். பசுவின் சாணத்தால் செய்யப்படும் விபூதிக்கு அதிக மகிமை உண்டு. நம் மனதில் அகங்காரமோ மாயையோ இருக்கக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நெற்றியில் மட்டும் பூசிக்கொண்டால் அது அவ்வளவாக பயன் தராது என்று சாஸ்திரம் சொல்கிறது. உடல் முழுவதும் பூசிக்கொண்டால் மட்டுமே அதன் பலன் முழுமையாக கிடைக்கும். அதனால்தான் சிவன் மேல் அன்பு கொண்டவர்கள் உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறார்கள். நாம் கோவில்களில் வாங்கும் விபூதி பிரசாதத்தை வீடு பூஜை அறையில் வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறை நாம் கும்பிடும்போது சிறிது விபூதியை கையில் வைத்துக்கொண்டு 108 முறை மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும். பிறகு வைத்தியராயிருக்கும் வைத்தியநாதரை நினைத்து கொண்டு நெற்றியிலும் மற்ற இடங்களிலும் பூசிக்கொண்டோமேயானால் உடல் சோர்வு நீங்கி பிணிகளும் நீங்கி உடல் வலுப்பெறும். உடல் மட்டுமல்லா உள்ளமும் மகிழ்ச்சி பெறும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. சில சமயங்களில் பூஜை கடையில் உயிர் சத்துக்கள் போட்ட விபூதி கிடைக்கும். அதை வாங்கி பயன்படுனீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போனாலும் வெற்றிதான். ஆனால் அந்த விபூதி கிடைக்கிறது ரொம்ப அரிது. எப்போ விபூதி பூச சென்றாலும் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிவிட்டு பூசுங்க. அதுதான் முறையும் கூட. அது மட்டுமல்ல, நீங்கள் வெளியில் போகும்போது விபூதி வச்சுட்டு போனீங்கன்னா, அதாவது நெத்தி முழுக்க வச்சுட்டு போனீங்கன்னா எதிரில் வர தீய சக்திகள் விலகிரும். கண் திருஷ்டியும் ஏற்படாதுங்க. அதனால் எப்போதும் விபூதியை வைக்கும்போது நல்லதா நினச்சிட்டு மந்திரம் உச்சரிச்சுட்டு நெத்தி முழுக்க வச்சு கடவுளை வேண்டுனீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் 100% வெற்றிதான்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.